எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மாம்பழம் சீசனில் மறக்காம இந்த ரெசிபியை ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இன்றைக்கான ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா வந்து வேக விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழத்தை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி இந்தளவு நல்லா வெந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் பால்ஸாக இருக்கும். வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஒயிட் வந்து கம்மியாகி நல்லா வந்து உங்களுக்கு ஜெல்லி பால்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1.5 கப் அளவு நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கட்டி பிடிச்சி போகாமல் இருக்கும். உதிராக இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மல் வாட்டர் வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பீசஸ் ப்ளஸ் 1 கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி இப்போ வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடோடு போட்டுற வேணாம். இப்போது இந்த மேங்கோ பேஸோடு சேர்த்து இது நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் டாப்பிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் இது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேங்கோ நம்ம போட்டோம் இல்லையா, அதிலே வந்துட்டு ஒரு பாதி மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து போட்டு சாப்பிடும் பொழுது நம்ம அங்கங்கே ஒரு சின்ன பைட் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா டாப்பிங்ஸ் வந்துட்டு என்ன போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ டாப்பிங்ஸ்க்கு நான் மாம்பழம் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமே சப்ஜா சீட்ஸை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப டெம்டிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஜவ்வரிசியோட பைட் ப்ளஸ் அந்த மேங்கோ ஒரு கடிஸ் கட் சாப்பிடும் பொழுது அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த நீங்கள் இந்த டாப்பிங்ஸ்க்கு சப்ஜா சீட்ஸ்க்கு பதிலாக பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் விஷ் தான். மறக்காம இந்த ரெசிபியை மாம்பழ சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம்மியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.